அனைவருக்கும் வணக்கம். என் பேர் சிவபெருமாள். உழவர் பெருந்தலைவர் நாராயணசாமி நாயுடுவின் தமிழக விவசாயிகள் சங்க மாநில தலைவர். இன்னைக்கு நாம பார்க்க போற விஷயம் என்ன அப்படின்னா, இயற்கை விவசாயம். இயற்கை விவசாயத்தை பத்தி ஏன் இப்ப நான் சொல்ல வரேன் அப்படின்னா, நாம செயற்கையா எல்லாமே உரம் போட்டு யூரியாவை போட்டு விவசாயத்தை கிட்டத்தட்ட ஒரு 60-70% நம்ம பால் பண்ணிட்டோம். உதாரணத்துக்கு உங்களுக்கு சொல்லணும் அப்படின்னா, இன்னைக்கு உழவர் சந்தையில காய்கறி மார்க்கெட்டுக்கு போனீங்கன்னா புதினா தலையும் கொத்தமல்லி தலையும் வாங்குறீங்க. அதை கொண்டு வந்து நீங்க சட்னி ஆட்டினீங்கன்னா அதுல வாசம் வருதா? கிட்ட கொண்டு போகும்போது மட்டும்தான் வாசம் வரும். ஆனா அதே நாட்டு புதினா, நாட்டு கொத்தமல்லி தலை இயற்கையா வர்றது. அது எப்படி இயற்கையா வர்றது அப்படின்னா, செம்மண்ணு நல்ல தண்ணியில வரக்கூடிய நாட்டு புதினா கொத்தமல்லியை வீட்டில் சமையல் ரூம்ல சட்னி ஆட்டி பாருங்க. சமையல் ரூம்ல வைக்கக்கூடிய சட்னி ஹாலில் உட்காந்துருக்க நம்ம மூக்கு வாசம் வரும். இது மாதிரி தான் நெல்லும். நெல் பார்த்தீங்கன்னா நம்ம திருமணி முத்தாரில் வர தண்ணியில் அல்லது உப்பு போர் தண்ணியில் வரக்கூடிய நெல்லுக்கும் செம்மண் பூமியில் வரக்கூடிய நெல்லுக்கும், செம்மண் நல்ல தண்ணி அதாவது மேட்டூர் தண்ணி பாயக்கூடிய அந்த பக்கம் கிருஷ்ணகிரி, ஏலகிரி, சூளகிரி அந்த லைனில் இருக்கக்கூடிய நெல்லுக்கும் எவ்வளோ வித்தியாசம் இருக்குது. அந்த நெல் சாப்பாடு செஞ்சோம்னா 2 நாள் ஆனாலும் கிடறதில்லை. இதே நம்ம தண்ணி உப்பு தண்ணியில் பொன்னி நெல்லே இருந்தால் கூட சாப்பாடு செஞ்சோம்னா 1 நாளைக்கு மேலே தாங்காது, சாப்பாடு நஞ்சு போகுது. அதனால பொதுமக்கள் நம்ம அனைவரும் இயற்கை விவசாயத்துக்கு போகணும். இயற்கை விவசாயத்துக்கு போகணும் அப்படின்னோம்னா முதல்ல உரம் யூரியா பயன்படுத்துறதை விட்டுட்டு நல்ல தண்ணி முதல்ல மாற்றணும். நல்ல தண்ணியாக மாற்றி அந்த நல்ல தண்ணியில் வெள்ளாம் பண்ணணும். அதே மாதிரி எங்களை விவசாயிகளே நீங்கள் நம்பிக்கிட்டு இருக்கக்கூடாது. ஒவ்வொருத்தரும் வீட்டில் மாடி தோட்டத்தில் தக்காளி, வெண்டைக்காய், அவரைக்காய் இந்த மாதிரி சின்ன சின்ன காய்கறிகள் கொஞ்சம் ஒரு 10 அடிக்கு 10 அடியில் கூட நீங்கள் போட்டிங்கன்னா ஒரு 15 நாளைக்கு உங்களுக்கு அது தாங்கும். 2 மாதத்துக்கு 15 நாளைக்கு உங்களுக்கு வேணும் காய்கறி நீங்கள் எடுத்துக்கலாம். தக்காளி பழம் போடலாம், கத்திரிக்காய் போடலாம், வெண்டைக்காய் போடலாம், இந்த மாதிரி செடிகளை போடலாம். அதுக்கு உண்டான வழிமுறை என்னங்கிறத அடுத்த பதிவில் பார்ப்போம். நன்றி, வணக்கம்.